ஆர்பிஐயில் இருக்கும் 300 கோடி ரூபாய் பணத்தை எடுக்க வேண்டும் என்று கூறி மத்திய நிதியமைச்சர், தமிழக ஆளுநர் உட்பட பிரபலங்களின் பெயரை சொல்லி ரியல் எஸ்டேட் அதிபரிடம் 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. கலராக பொய் சொல்லி மோசடி செய்தவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் ரவி, இவருடைய நண்பர் கோவை சூலூரை சேர்ந்த முத்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு காலமானார். இந்நிலையில் முத்துவின் மகன் தீபக் ரியல் எஸ்டேட் அதிபர் ரவியை சந்தித்து ஆர்பிஐ வங்கியில் தன்னுடைய அப்பாவிற்கு 300 கோடி ரூபாய் பணம் இருப்பதாகவும் வங்கியில் உள்ள பணத்தை எடுப்பதற்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வரி செலுத்தி பணம் எடுப்பதற்கு உதவினால் 300 கோடியில் 30% தொகை கமிஷனாக கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆவணங்களையும் தீபக் காட்டிய நிலையில் இதை நம்பி ரவி பல தவணைகளாக சுமார் 2.5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார். தீபக்கின் தாயார் பேபி ஷாலினி, தங்கை ரேஷ்மா, தீபக்கின் உறவினர் ராஜா ஆகியோர் பெயர்களில் தீபக் பணத்தை பெற்றுள்ளார். ஆனால் சொன்னபடி கமிஷன் தொகை வராத நிலையில் இது குறித்து ரவி கேட்டபோது ஒவ்வொரு விதமாக பொய் சொல்லி தீபக் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். நிர்மலா சீதாராமனிடம் 67 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளேன், கவர்னரிடம் 50 லட்சம் ரூபாய், வருமான வரித்துறை கவர்னரிடம் 27 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளேன் என்று உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் பெயரை கூறி பணத்தை திருப்பி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். மேலும் துபாயில் பணம் லாக் ஆகிவிட்டது, லண்டன் ராயல் கோர்ட் மூலமாக பணத்தை வாதாடி எடுத்து விடுவேன், கொச்சியில் இருந்து ஹார்பர் மூலமாக பணம் வருகின்றது என்று கலராக தீபக் பொய் சொல்லியிருக்கிறார். தான் ஏமாற்றப்படுவதை உணர்ந்த ரவி கண்டிப்புடன் பணத்தை திருப்பி கேட்டபோது தீபக் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து கோவை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் ரவி புகார் அளிக்க போலீசாரின் விசாரணையில் பல்வேறு தவணையாக பணத்தை பெற்று தீபக் மோசடி செய்திருப்பது உறுதியானது. இதையடுத்து தீபக், அவருடைய தாயார் பேபி ஷாலினி, தங்கை ரேஷ்மா ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் தீபக்கின் உறவினர் ராஜா என்பவரையும் தேடி வருகின்றனர்.